தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திராவிடத்தை கதறவிட்ட சீமான். திராவிடத்தை கதறவிட்ட சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சிலே எனக்கு பிடித்தமான ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு நாள் வரும், இப்பொழுது எதிரெதிர் துருவங்களாக இருக்கின்ற திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளின் கொடிகளும் ஒரே கம்பத்தில் பறக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அது பறக்கும் என்று கூறினார். நாம் தமிழர் கட்சி, அதற்கு எதிர்ப்பாக திமுக, அதிமுக கூட்டணி. ஆக ஒரு நாள் வரும், அன்றைக்கு திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள் அனைத்து கட்சிகளின் கொடிகளும் ஒரே கம்பத்தில் பறக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அந்த காலம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறினார். தந்தை பெரியார் அவர்களை குறித்து கருத்துக்களை கூறினார். தந்தை பெரியார் அவர்கள் கூறிய கருத்துக்களை தொகுத்து கூறினார். தந்தை பெரியார் தமிழர்களுக்கு சொந்தமானவர் கிடையாது என்ற உண்மையை அவர் எடுத்து கூறினார். இதை கேள்விப்பட்டவுடன் இந்த திராவிட கூட்டங்கள் எல்லாம் கதற ஆரம்பித்தன. குறிப்பாக திமுக அதன் தலைவர், அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய அமைச்சர்கள் சீமானை எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். அடுத்ததாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். மேலும் தந்தை பெரியார் விடுதலை இயக்கம், திராவிட கழகம் உள்ளிட்ட பெரியாரிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக வாய்க்கு வந்தபடி பேசினர். அவர் மீது அவதூறு பரப்பினர். கடைசியாக அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு முற்றுகை போராட்டம் நடத்த முயன்றனர். அப்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறினார், வீட்டை முற்றுகையிடுவது திராவிடத்தின் பரம், திராவிடத்தின் வீரம், கோட்டையை முற்றுகையிடுவதுதான் தமிழர்களின் வீரம் என்று அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்தது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு எதிராக இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை, வெண்ணிலா என்ற ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளனர். கும்பகோணத்தை சார்ந்த வெண்ணிலாவை. இவர்களெல்லாம் இந்த பெரியாரிஸ்டுகள் ஒன்று சேர்ந்து சீமானுக்கு எதிராக ஈரோட்டிலே பிரச்சாரம் செய்கின்றனர். சீமான் அவர்கள் பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். பெரியாருக்குரிய கருத்துக்களை கூறினார். தமிழருக்கு சொந்தமானவர் கிடையாது பெரியார் சொன்னார். இன்னைக்கு 20 நாட்களாக தமிழ்நாடு அல்லோலப்படுகிட்டு இருக்கு. சீமானை பற்றி போகிற வரையும் பூரா அவதூறாக பேசுகிறாங்க. அவர் உண்மையை தானடா சொன்னார். தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்களை தானே சொன்னார். தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்களை தான் சொன்னார். தந்தை பெரியார் தமிழின விரோதிங்கிறத எடுத்து சொன்னாப்புல. இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் இன்றைக்கி பெரியாரிஸ்ட் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன் வர்றவன் போகிறவனா சீமானை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வீரமணி, திராவிட கழக தலைவர் வீரமணி, விடுதலை புலிகள் பெயரை சொல்லி வசூல் வேட்டை நடத்தியவர் தான் இந்த வீரமணி. தந்தை பெரியார் பெயரை சொல்லி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க ஒரே கிழட்டு பெயர் யாருன்னா இந்த வீரமணி தான். அடுத்ததாக கோவை ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்திலேருந்து வெளியேறி ஈழத்தமிழர்களுடைய அனுதாபத்தை பெற்று அவர்கிட்ட பணவேட்டை நடத்துபவர் தான் இந்த கோவை ராமகிருஷ்ணன். அடுத்ததாக திருமுருகன் காந்தி, இவர் யாருன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி. அடுத்ததாக சுந்தரவல்லி, இந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாது, பெரியாரை வச்சு பொழப்பு நடத்துகிறது தான் இந்த அம்மாவுக்கு வேலை. அடுத்தது வைகோ பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் விடுதலை புலிகளுடைய பெயரை சொல்லி உலகம் முழுக்க இருந்த ஈழத்தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்தியவர் வசூல் ராஜா வைகோ. இப்படி தமிழர்களை வச்சு ஏமாற்றி பொழப்பு நடத்துகிறவங்க தான் இந்த திராவிட தலைவர்கள். தங்களுடைய பொழப்பில் மண்ணள்ளி போட்டுட்டாப்புல சீமான் அப்படின்ட்டு இன்றைக்கி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. விரைவில் அவர்களுடைய கூச்சலுக்கும் கூப்பாட்டுக்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் முடிவுரை எழுதுவார். திராவிடத்துக்கும் முடிவுரை எழுதுவார். திராவிடத்துக்கு ஆதரவாக செல்கிற தமிழ் தேசிய துரோகிகள் யார்? இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லி ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான் பாருங்க, வேல்முருகன். அப்புறம் தமிழ் தேசிய கட்சின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான் பாருங்க, திருமுருகன் காந்தி. இவங்களுக்கும் செந்தமிழன் சீமான் முடிவுரை எழுதுவார். திராவிடத்தை கதற விட்டார் சீமான். நல்லா கதறுங்க. உங்களுக்கு முடிவுரை எழுத போகிற காலம் சீக்கிரம் வந்துருச்சு.